Hi friends, welcome to Arzan Autotronics. இன்னைக்கு நம்மட்ட ஒரு கெஃபிகோ ஈசிஎம், அதாவது Hyundai Ascent உடைய கார் ஈசிஎம் ஒன்று சர்வீஸ்க்கு வந்திருக்கு. ஆக்சுவலி இது கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா செக் இன்ஜின் ப்ராப்ளம். ஸோ வார்னிங் லைட் செக் இன்ஜின் காட்டுறதுனால உங்களுக்கு வந்து கார் வந்து ஸ்டார்ட் ஆகலை. ஸோ ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இருக்கிறனால நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த கார் ஈசிஎம்ல இந்த கெஃபிகோ சொல்லக்கூடிய இந்த கார் ஈசிஎம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹுண்டாய் கார்ஸ் தான் வரும். இது ஹுண்டாயில் வந்து அசன்ட். அது இந்த அசன்ட் பொறுத்த வரைக்கும், அசன்ட் கார் பொறுத்த வரைக்கும் இந்த இதே மாதிரி மொத்தம் ஒரு 4 வகையான கார் ஈசிஎம் டைப் ஒன்று வரும். அதில் இது ஒரு டைப்பு. சரிங்களா? ஸோ அது உள்ள என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அந்த கார் ஈசிஎம் உள்ள இருக்கக்கூடிய அந்த போர்டு. இதுல பாத்தீங்கன்னா இந்த கார் ஈசிஎம்ல வந்து இந்த சிஸ்டம் ஐசி சொல்லக்கூடிய இந்த ஐசி தான் வந்து கம்ப்ளைண்ட். சரிங்களா? இந்த ஐசி தான் ப்ராப்ளமா இருக்கு. ஸோ இந்த ஐசி வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னா இந்த கம்ப்ளைண்ட் வந்து ரெடி ஆயிரும். ஸோ இந்த சால்டரிங் பண்ண அந்த ஐசி எடுத்ததுக்கப்புறம் சொல்யூஷன் வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வேற ஒரு ஐசி வைக்கிறோம். இதுதான் அந்த ஐசி. ஸோ வேற புது ஐசியை நம்ம அதில் ஃபிக்ஸ் பண்ணுறோம்.
பழைய சிஸ்டம் ஏசி ப்ராப்ளமான சிஸ்டம் ஏசி எடுத்துட்டு இந்த புது ஏசி ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய கார் இசிஎம் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தது அப்படின்னா, செக் இன்ஜின் கம்ப்ளைண்ட்டாக இருக்கட்டும், வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் நம்ம அந்த இசிஎம்ல இருக்கக்கூடிய ஐசிஎல் செக் பண்ணிட்டு எந்த ஐசி ப்ராப்ளம் இருக்கோ அந்த ஐசி ரீப்ளேஸ் பண்ணி உங்களுக்கு சிப் லெவலில் உங்களுக்கு நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கார் இசிஎம் ப்ராப்ளம் ஆனால் நீங்கள் நம்ம அர்ஜுன் ஆட்டோட்ரானிக்ஸ்க்கு கொண்டு வாங்க, நம்ம நல்ல முறையில் சர்வீஸ் பண்ணி கொடுக்கலாம். ஓகே.